வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் நாகை மாவட்டம் முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 77.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். விவரங்களை வழங்கலாம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதி கனமழையும் பெய்து வருகிறது. இந்த நிலையில் 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று காலை முதல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் நேற்று மாலை தொடர்ந்து கனமழை பெய்ய தொடங்கியது. இதன் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம், தலைஞாயிறு, திருக்கோளை, கீழ்வேளூர் உள்ளிட்ட கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 77 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. இதில் அதிகபட்சமாக வேதாரண்யத்தில் 16.3 சென்டிமீட்டரும், கோடியக்கரையில் 12.6 சென்டிமீட்டரும், திருக்குவளையில் 11.4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கிறது. அதே போல நாகப்பட்டினத்தில் 10.5 சென்டிமீட்டர் மழையும், வேளாங்கண்ணியில் 9.6 சென்டிமீட்டர் மழையும், தலைஞாயிறு பகுதியில் 9.1 சென்டிமீட்டர் மழையும், திருப்பூண்டி பகுதியில் 7.6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்குது. இதன் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாலையோரங்களில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுவதுடன் வாகன ஓட்டிகளும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த மழை தொடர்ந்தாலும் பள்ளிகளுக்கு விடுப்பு அளிக்கப்படவில்லை. தொடர்ந்து அனைத்து பள்ளிகளும் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். அதே போல மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சூறைக்காற்று 35 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள், நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் காரணமாக நாகை மாவட்டத்தில் உள்ள 3000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள், 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ஆங்காங்கே துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.